ஹாய்! இப்போ நான் பேச போகிறது இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. டேய் மச்சான் ஏசி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. டேய் அன்சிஃபு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ முழுக்க நம்ம போய் சேரணும்டா. நான் பேச போகிறது வேறு யார் பற்றியும் இல்லை. நம்ம ஏஆர் ரகுமான் பற்றி தான். ஏஆர் ரகுமான் 1967 பிறக்கிறாரு சென்னையில். நான் யார் பற்றி சொல்ல போகிறேன்னா, அவங்க அம்மா சாதாரண ஒரு மிடில் கிளாஸு. அவங்க அம்மா பேர் ஷக்கீரா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர் சேகரா. ஏஆர் ரகுமான் ஒரு சின்ன வயசில் பெரிய வறுமை, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு தெரியாமல் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம இந்த எல்லா டேரக்டர் ப்ளஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன பசங்கள்லேருந்து பொடுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே சென்னைக்கு வந்தால் சேர்றாங்க. சென்னையில் சேர்ந்தவன் தான் இந்த ஏஆர் ரகுமான். இந்த ஏஆர் ரகுமான் தான் நேஷ்னல் அவார்டு, பத்மபூஷன், பாரத் ரத்னா எல்லா அவார்டையும் வாங்கி வச்சுருக்கேன். எப்பா மனுஷனாயா நீ? எப்பா சரியான மனுஷன். 168 படம் பண்ணி வச்சிருக்க. ரோஜா, பம்பாய், ராயன், வினை தாண்டி வருவாயா, எத்தனை படம்யா. இந்த உன்னோட ஃபேவரட் படமே எனக்கு இந்த வினை தாண்டி வருவாய் தான். ஒரு பாட்டு வரும்பார், ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா. அந்த பாட்டெலாம் எனக்கு சொல்ல முடியலையா, அழுகதான் வருதா. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சிருக்கையா. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ் பொன்னியின் செல்வன் யாராலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மணிரத்னம்னு ஒரு ஆள் அந்த படத்தை எடுத்து PS1, பிஎஸ் பொன்னியின் செல்வன் 2 ஓட போட்டு ஹிட்டு கொடுத்து மியூசிக்கு பின்னி எடுத்தான் ஏஆர் ரகுமான். அதுக்கு முக்கிய பங்கு வலிச்சவரே இந்த ஏஆர் ரகுமான் மனுஷன் மட்டும்தான். ஏஆர் ரகுமான் தலைவா, ஹேட்ஸ் ஆஃப். இப்போது எனக்கு எப்போவுமே ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும். நான் இந்த ஜென்ரேஷனில் அனிருத்தோ யுவன் சங்கர் ராஜாவோ யாருமே இல்லை, சரிங்களா. இப்போ எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் வந்தாலும் இப்போ யார்கிட்ட போய் நிற்கிறாங்க? ஏஆர் ரகுமான் தானே வராங்க, புரியுதா? இப்போ என்ன தெரியுது? ஓல்ட் இஸ் கோல்டு. ஏஆர் ரகுமான் இஸ் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். ஏன் அனிருத்தால் நேஷ்னல் அவார்டு வாங்க முடியல? இதனால தான். ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டால் தங்க லைஃப் இல்லை, எல்லா படத்துலையும். தளபதி படத்துலாம் பாரு எப்படி மியூசிக் போட்டுருக்கா. சின்ன தாயவள் அந்த படத்தில் மியூசிக் போட்டு தம்சம் பண்ணியிருக்கான் என் மனுஷன். அந்த படத்தெல்லாம் நீங்கள் உட்காந்து ஒரு நாள் பார்த்தனா போட்ட மியூசிக்கெல்லாம் அப்படியே காதில் ஹெட்செட் போட்டு கேட்டேன், அப்படியே தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு மியூசிக்கு மெஜிஷியன். அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, நல்ல மெஜிஷியன். ஆனால் அந்த மனுஷன் நான் பேர் புகழ் பணம் எல்லாமே சம்பாரிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஜாலியாக இருக்கேன், சுற்றுறேன், கிளப்புக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அந்த மனுஷன்ட்டு ஒரு தலக்கணமோ ஆணவமோ எதுவும் இல்லை. நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு பாரு, இவ்வளோ வாங்கிட்டு இவ்வளோ அசால்ட்டாக பார்த்து ஜாலியாக உட்காந்துருக்கேன். அதுதான் என் மனுஷன். கேஷுவலாக இருக்கணும். என்றைக்கு ஒருத்தன் பேர் புகழ் திமிரு வந்ததோ அன்னையோட வாழ்க்கை சறுக்கிட்டு போகிற. ஆனால் அந்த மனுஷன் பாரு இவ்வளோ கேஷுவலாக ஜாலியாக இருக்கு. அதுதான் ஏஆர் ரகுமான் தலைவா. நான் எப்பவுமே அவன் ஃபேன் தான். ஷேர் பண்ணுங்கடா பசங்களாம், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறான். பாய் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி விடு, ஓகேவா? பார்க்குறவன் பார்க்காதவன் அவனோட விருப்பம். நிறைய பேர் சொல்கிறீங்க, என்னமோ சொல்கிறீங்க, எடிட் பண்ண தெரில, கமெண்ட் பண்ண தெரிலையோ. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதோ, கேமரா இருக்கோ இல்லையோ, புரியுதா? நான் போகிறத வீடியோ பார்க்க முடிஞ்சால் பாரு, பார்க்காட்டி போ, சரியா? முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் பேசணும், ஓகேங்களா? சரிடா, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கடா. எப்பவும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.